கல்கியோட லவ் ஸ்டோரியா? கல்கி பகவான் எப்போ ஜென்மிப்பாருன்னு இதுவரைக்கும் விடை தெரியாத கான்செப்ட். ராமனை போல கண்ணனை போல கல்கியும் மனித பிறவி தான் எடுப்பாருன்றது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். நிறைய வீடியோஸ்ல அதை பத்தி பேசியிருக்கோம். கல்கியோட கான்செப்ட் மட்டுமே பேஸ் பண்ணி நாம பல வீடியோஸ்ல பேசிட்டோம். கல்கி அவதார் சீரிஸ் அப்லோட்ஸ்னு சொல்லிட்டு நான் பிளேலிஸ்ட் கூட ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நீங்க கல்கியை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸை பார்க்கலாம். கல்கியை பத்தி பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் கல்கியோட லவ்வர் லைஃப் பார்ட்னர் யாருன்றது நாம எங்கேயுமே பேசல. அதுக்கு காரணம் கல்கிக்கு லவ் ஸ்டோரி கிடையாதுன்றதெல்லாம் இல்ல. மனிதனா பிறந்தா கண்டிப்பா லவ் ஸ்டோரி இருக்குதான் செய்யும். பட் நாம கல்கி எந்த இடத்துல ஜென்மிப்பாரு, எப்படி அநியாயங்கள் அழிச்சு நியாயத்தை நிலைநாட்டுவாங்கன்றத பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி பேசினதால ரொமான்டிக் சைட் ஆஃப் கல்கியை பத்தி பேசவே இல்ல. கல்கியோட லவ் ஸ்டோரி இதுவரைக்கும் எங்கேயுமே கேள்விப்படாத, சினிமால கூட பார்க்காத லவ் ஸ்டோரியா இருக்கு. அதை படிக்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ இந்த வீடியோல கல்கியோட லவ்வரும் லைஃப் பார்ட்னரும் யாருன்றதையும் அண்ட் அந்த சம்பவங்கள் எல்லாம் எப்படி நடக்குதுன்றது கம்ப்ளீட்டா டீகோட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸை நீங்க இமீடியட்டா பார்க்கலாம். இப்போ நான் சொல்ல போகும் இந்த கல்கியோட லவ் ஸ்டோரி என்னோட இமேஜினேஷனோ இல்ல குத்துமதிப்பாவோ சொல்லும் விஷயம் எல்லாம் கிடையாது. கல்கி புராணத்துல கல்கியோட லைஃப் பார்ட்னர் யாருன்றதை பத்தி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பேச போறோம். இன்ஃபேக்ட் எந்த கல்கி வீடியோஸ்லயும் என்னோட இமேஜினேஷனை நான் வச்சது கிடையாது. மேபி கல்கி பகவானோட அவதாரம் இந்த பூமியில எப்ப நடக்கும்ன்றதை பத்தி என்னோட புத்தி கேட்ட அளவுக்கு நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். பட் மற்றபடி மற்ற டீடைல்ஸ் எல்லாம் புராணங்கள்ல உள்ளதுதான். சோ கலியுகத்துல அநியாயங்கள் அட்டூழியம் ஆடும்போது பிரம்மாவும் மற்ற தேவர்களும் மகாவிஷ்ணு கிட்ட போயிட்டு இந்த உலகத்துல நடக்கும் அதர்மத்தை பத்தியும் அநீதியை பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப மகாவிஷ்ணு கல்கியா இந்த உலகத்துல நான் ஜென்மிச்சு எல்லாத்தையும் சரி செஞ்சிடுவேன், அதனால யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்வாரு. கல்கி இந்த பூமியில ஜென்மிக்கிறது ரெண்டு ஆங்கிள்ஸ்ல சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சம்பாலான்னு சொல்லப்படும் இடத்துல விஷ்ணு வியாசரும் சுமதின்ற தம்பதி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கும் பையன் தான் கல்கி. சோ இந்த கான்செப்ட் படி கல்கியோட ஜனனம் சம்பாலால தான் நடக்குது. அடுத்த கான்செப்ட் என்னன்னா, விஷ்ணு வியாசரும் சுமதியும் நம்மள போல இந்தியால தான் எங்கேயோ வாழ்வாங்க. அதாவது சம்பாலா கிடையாது, சம்பாலா இல்லாம வேற எங்கேயோ வாழ்வாங்க. கல்கி பிறந்த கொஞ்ச நேரத்துல விஷ்ணு வியாசர் இறந்து போயிடுவாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுமதியும் இறந்து போயிடுவாங்க. அனாதையா இருக்கும் கல்கிய பரசுராமன் தான் சம்பாலாக்கு எடுத்துக்கிட்டு போய் வளர்ப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படிதான் கல்கிக்கும் சம்பாலாக்கும் கனெக்டிவிட்டி கிரியேட் ஆகுமா. மகாவிஷ்ணுவோட எல்லா அவதாரங்களையும் லட்சுமி தேவி தான் லைஃப் பார்ட்னரா வந்திருக்காங்க. அதே போலதான் இந்த கல்கி அவதாரத்திலும் லட்சுமி தேவி ஸ்ரீலங்கால பத்மாவதியா பிறப்பாங்களாம். ஸ்ரீலங்கான்னு எப்படி சொல்றதுன்னா, பத்மாவதியோட அப்பா சிங்கள ராஜா பிரஹத்ரதா, அம்மா கமதி. இதுல எனக்கு ஒரு விஷயம் விளங்க மாட்டேங்குது. என்னன்னா, இந்த நவீன காலத்துல மன்னராட்சி கிடையாது. ஜனங்க ஓட்டு போட்டுதான் சிஎம்ஐயும் பிஎம்ஐயும் செலக்ட் பண்ணுவாங்க. சில நாடுகள்ல பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சிங்கள ராஜா பிரஹத்ரதாக்கு பத்மாவதி பொண்ணா பிறப்பாங்கன்றது எந்த ஆங்கிள் விளங்க மாட்டேங்குது. மேபி இப்படி இருக்கலாம். இப்போ பிரசன்ட்ல தான் இந்த எலெக்ஷன் சிஸ்டம் எல்லாம். இன்னும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் போன பிறகு கல்கியும் பத்மாவதியும் ஜென்மிக்கும் அந்த டைம்ல உலகம் முழுக்க மன்னராட்சி வந்துட்டு இருக்கலாம். சோ ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆக மொத்தம் பத்மாவதி சிங்கள ராஜா பிரஹத்ரதாக்கும் கமதிக்கும் பொண்ணா ஜென்மிப்பாங்க. இப்போ கல்கியோட கதைக்கு வந்தோம்னா, விஷ்ணு வியாசரோட மனைவி சுமதி கர்ப்பவதியா இருக்கும்போது எல்லா தேவர்களும் ரிஷிகளும் முனிகளும் கல்கி பிறக்கும் அந்த சமயத்துக்காக ரொம்பவே கியூரியாசிட்டியோட காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். கல்கி பிறக்கும் அந்த நாள் இந்த உலகமே கம்ப்ளீட்டா வித்தியாசமா இருக்குமா. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நாள் மட்டும் உலகமே சந்தோஷமா இருக்குமா, பசுமையான உலகமா இருக்குமா. எங்கேயுமே எந்த கோர சம்பவங்களுமே நடக்காதான். லைக் இந்த ஃப்ளட்ஸ், எர்த்குவேக்ஸ், எந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸுமே அந்த நாள் நடக்கவே நடக்காதான். எல்லா நதிகள்லயும் வாட்டர் ஃப்ளோ அதிகமாயிடுமா, கடல் அலைகள் நிம்மதியா இருக்குமா, எரிமலையே சாந்தமாயிடுமா. கல்கி பிறந்ததும் அவங்க அப்பா அம்மா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்களாம். அம்மா சுமதி பிராமணர்களை இன்வைட் பண்ணி எல்லாருக்கும் 100 மாடுகளை இலவசமா கொடுப்பாங்களாம். அந்த குழந்தைக்கு பேர் வைக்க அப்பா விஷ்ணு வியாசர் பவர்ஃபுல்லான பிராமணர்களை பேர் வைக்க சொல்லி இன்வைட் பண்ணுவாராம். கல்கியை தரிசனம் பண்ண எல்லா தேவர்களும் ஆசைப்படுவாங்களாம். இதுல மேட்டர் என்னன்னா, ராமனும் மகாவிஷ்ணுவோட அவதாரம் தான். ஆனா கல்கியை தரிசிக்கணும்னு ராமனும் ஆசைப்படுவாராம். அதனால பிராமணர்களை இன்வைட் பண்ணதால ராமன் மகாவிஷ்ணுவோட ரூபத்துல தன்னை மாத்திக்கிட்டு அந்த பேலஸ்க்கு விசிட் பண்ணுவாராம். அந்த பேர் சூட்டும் விழாக்கு ராமன் மட்டும் வரல, ராமனோட சேர்ந்து வேதவியாசரும் கிருபாச்சாரியாவும் அண்ட் ஆன்டி வில்லனான அஸ்வத்தாமனும் வருவாங்க. அஸ்வத்தாமனை எதுக்கு ஆன்டி வில்லன்னு சொன்னா, இந்த 3 பேரோட நோக்கம் வேற, அஸ்வத்தாமனோட நோக்கம் வேற. அஸ்வத்தாமனோட ஆக்சுவல் எய்ம் என்னன்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இந்த 4 பேரும் மகரிஷி போல அவங்கள மாத்திக்கிட்டு கல்கியை தரிசிப்பாங்க. இதுல மேட்டர் என்னன்னா, இந்த 4 பேரு, அதாவது ராமன், வேதவியாசர், கிருபாச்சாரியா அண்ட் அஸ்வத்தாமா, இவங்க தான் அந்த குழந்தைக்கு கல்கியனே நேம் வைப்பாங்க. இப்படிதான் கல்கிக்கு கல்கி என்ற நேம் வந்தது. அடுத்தது பரசுராமன் கல்கிக்கு எல்லா விதமான வித்தைகளும் வேதங்களும் கத்துக் கொடுப்பாராம். அப்படி
64 விதமான வித்தைகளை கல்கி வந்து செம்மையா கத்துப்பாராம். அதுல அந்த காலத்து கத்தி சண்டையும் இருக்கு, இந்த காலத்து மார்ஷல் ஆர்ட்ஸும் இருக்கு. அப்படி எல்லா விதமான வித்தைகளும் வேதங்களும் கத்துக்கிட்ட பிறகு கல்கி வந்து சிவபகவானை வேண்டி தவம் செய்வாராம். அப்போ சிவனும் பார்வதியும் நேரில் வந்து கல்கிக்கு 3 வரங்களை கொடுப்பாங்களாம். அந்த 3ல ஒண்ணுதான் கல்கியோட அந்த குதிரை, அந்த வெள்ளை குதிரை இருக்கு பாத்தீங்களா, அந்த குதிரை தான் இந்த குதிரை. அது வந்து சிவன் கொடுத்த வரம். அந்த குதிரையோட பேர் வந்து தேவதத்து. அந்த குதிரை ஆக்சுவலி யாருன்னு பாத்தீங்கன்னா கருடன். கருடனை தான் குதிரையோட ரூபத்துல சிவன் வந்து கல்கிக்கு கொடுப்பாரு. அதனால அந்த குதிரையால பறக்கவும் முடியும், எந்த ரூபத்துல வேணாலும் மாற முடியும், எந்த இடத்துக்கு வேணாலும் போகவும் முடியும். இதுல பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவோட வாகனம் வந்து கருட வாகனம். இன்ஃபேக்ட் ராமாயணத்துல கூட ராமன் வந்து ஜலசமாதி ஆன பிறகு வைகுண்டத்துக்கு கருட வாகனத்துல தான் போனான்னு சொல்லிட்டு இதிகாசத்துல மென்ஷன் செஞ்சிருக்காங்க. சோ அதே தான் இங்கேயும் வருது. அடுத்த வரம் வந்து கிளி. அந்த கிளிக்கு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரியுமா. அந்த கிளியோட பேர் வந்து சுக்கு இல்லனா சுக்கா. அதை பேஸ் பண்ணி தான் ஜோசியத்துல இந்த கிளி ஜோசியம் கான்செப்டே வந்தது. இப்போ கோவில்கள்ல கடவுள்களுக்கு வாகனமா ஏதாவது அனிமல்ஸ் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கருட வாகனம், சிம்ம வாகனம், அந்த சிலைகளை கூட நம்ம தொட்டு கும்பிடுவோம். அதே போல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு பிறகு கல்கியோட அந்த சமயம் வரும்போது எல்லா கோவில்களையும் குதிரையோட சிலையும் இருக்குமா அண்ட் கிளியோட சிலையும் இருக்குமா. அப்போ உள்ள ஜனங்க அந்த சிலைகளை தொட்டு கும்பிடுவாங்களாம். இதுல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, இன்னைக்கு கோவில்கள்ல யாழியோட சிலைகள் இருக்குது இல்லையா. ஆனா யாழி வந்து எப்பவோ எந்த காலத்திலேயோ வாழ்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அதோட இனம் இப்ப இல்ல. கருட வாகனம் அப்படின்னா அது கழுகு, சிம்ம வாகனம்னா அது லயனு. இந்த யாழியோட கான்செப்ட் போலயே ஃபியூச்சர்ல, அதாவது கல்கியோட சமயத்துல கோவில்கள்ல குதிரையோட சிலை இருக்கும், கிளியோட சிலை இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. இந்த 2 ஸ்பீஷிஸ்ல ஏதோ ஒண்ணு, அது குதிரையாவும் இருக்கலாம் இல்ல கிளியாவும் இருக்கலாம். அந்த 2 ஸ்பீஷிஸ்ல ஏதோ ஒண்ணு அழிஞ்சு போன இனமா இருக்குமா. இந்த கிளியை பத்தி பேசும்போது நான் ஏற்கனவே சீதாதேவி சீக்ரெட்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ ஒன்று பண்ணிருக்கேன். அதுல 2 கிளிகளை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பேன். அந்த 2 கிளிகளும் முக்காலமும் அறிந்தது, டைம் டிராவல் பண்ணக்கூடியதுன்னு அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். அதே கதை தான் இங்கேயும் வருது. கல்கியோட அந்த கிளி கூட முக்காலமும் அறிந்தது தான். இப்போ 3வது வரம் வந்து அந்த வால். கல்கியோட அந்த வால் வந்து சிவன் தான் கல்கிக்கு கொடுப்பாரு. பட் இதுல மேட்டர் என்னன்னா, அந்த வால் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து டெக்னாலஜி பேஸ்டா தான் இருக்குமா. கல்கி அவதாரமும் கல்கி யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயுதங்களும் டெக்னாலஜி பேஸ்டா தான் இருக்கும்னு நான் ஆல்ரெடி இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். டெக்னாலஜி அப்படின்னா மேபி அதுல ப்ளூடூத், வைஃபை எல்லாம் கனெக்ட் ஆகுமோ என்னமோ. சோ வாட் எவர், அந்த தேவதத்தன் சொல்லப்படும் குதிரையில உட்காந்துக்கிட்டு அந்த சுகான்னு சொல்லப்படும் கிளியை தன்னோட தோல் மேல வச்சுக்கிட்டு அந்த வாழை எடுத்துக்கிட்டு சம்பாலுக்கு போயிடுவாரு. இப்போ இந்த கிளி இருக்கு பாத்தீங்களா, அந்த கிளி வந்து எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு சம்பாலுக்கு கல்கி கிட்ட போகும்போது கல்கி கேட்பாரு எங்க போயிட்டு வர அப்படின்னு. அதுக்கு அந்த கிளி சொல்லும், நான் கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு தேசத்துக்கு போயிட்டு வரேன், அந்த தேசத்தோட பேர் வந்து சிங்கள தேசம்னு சொல்லும். அந்த சிங்களத்தோட மன்னன் வந்து தர்மத்தை வழிபடும் பிருஹத்ரத ராஜா. அந்த மன்னனோட பொண்ணு வந்து பத்மாவதி. ரொம்ப அழகானவங்க, பயங்கர தெளிவாற்றலுடையவங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. அவங்களுக்கு நியாயம்னு பட்டா எதையும் யார் தடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட பொண்ணு 3 லோகத்திலையும் பார்க்க முடியாதுன்னு அந்த கிளி வந்து கல்கி கிட்ட சொல்லும். ஆக்சுவலி 14 லோகங்கள் இருக்கு. 3 லோகம் எப்படின்னா பூலோகம், மேல் லோகம், கீழ் லோகம். அந்த 14 லோகங்கள் பத்தி இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த பத்மாவதி என்ற பொண்ணு வந்து சிவபக்தை. அதனால எப்பவுமே சிவனை வேண்டி பூஜை செய்வாங்க. லட்சுமி தேவி என்ற ஃபார்மை விட்டுட்டு மனுஷியா வந்து பிறந்ததால சிவனுக்கும் பார்வதிக்கும் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லட்சுமி தேவியை பத்மாவதியா தரிசிக்கணும்ன்றதுக்காக சிவனும் பார்வதியும் பத்மாவதியை தேடி வந்தாங்க. பத்மாவதி கடவுளாவே இருந்தாலும் மனித பிறவி எடுத்ததுனால ஒரு மனிதனா கடவுளை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அது போலதான் பத்மாவதியும் ரியாக்ட் பண்ணா. அந்த பத்மாவதி கேரக்டரை விட்டுட்டு அவங்களால வெளியில வர முடியாது. அப்போ சிவன் சொல்வாரு, கல்கியை தவிர வேற யாரும் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. காம எண்ணங்களோட யாரும் கிட்ட நெருங்கி வந்தாலும் அவங்க பெண்ணா மாறிடுவாங்க. அப்படி நெருங்கி வரக்கூடியவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும், அது தேவனா இருக்கட்டும், ராட்சசனா இருக்கட்டும், கந்தர்வனா இருக்கட்டும், நாகமா இருக்கட்டும், இல்ல மனுஷனா கூட இருக்கட்டும், எந்த வயசுல வேணாலும் இருக்கட்டும், உன் கூட பிசிக்கலி இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்ககிட்ட நெருங்கி வரும்போது பெண்ணா மாறிடுவாங்க. உங்ககிட்ட நெருங்கி வரக்கூடியவங்களுக்கு இது ஒரு சாபம். அதனால கல்கி மட்டும்தான் இந்த ஜென்மத்துல உன்னோட லைஃப் பார்ட்னர்னு சொல்லி சிவன் வந்து பத்மாவதியை ஆசீர்வாதம் பண்ணுவாராம். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, ஹியூமன் ஃபார்ம்ல பத்மாவதி வந்து கல்கியை பார்த்ததே கிடையாது. ஏன்னா பத்மாவதி வந்து எங்கேயோ சிங்கள தேசத்துல இருக்காங்க அண்ட் கல்கி வந்து சம்பாலால இருக்காரு. 2 பேருக்கும் எந்த கம்யூனிகேஷனுமே கிடையாது. அந்த டைம்ல சிங்கள ராஜா பிரகதரதா வந்து தன்னோட பொண்ணு பத்மாவதிக்கு சுயமரம் நடத்தினாரு. அந்த கிளி வந்து தூரத்துல ஒரு மரத்துல உட்காந்துக்கிட்டு இங்க நடக்கும் எல்லா விஷயத்தையுமே பாக்குது. பத்மாவதி வந்து பேசிக்காவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணு. அதனால சிவன் சொன்னதெல்லாம் அப்படி சைட்ல வச்சுட்டு சுயம்பரத்துல நமக்கு யாராவது பிடிச்சிருந்தா அவங்க கழுத்துல மாலையை போட்டுடலாம்னு பத்மாவதி டிசைட் பண்ணா. இப்போ சுயம்பரம் நடக்குது, நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் முதல்லயே சொன்னது போல பத்மாவதி வந்து ரொம்ப அழகான பொண்ணு.
அந்த சுயம்பர ஆடையில அப்படியே ஜொலிப்பாங்களாம். சோ பார்த்தவங்களுக்கெல்லாம் பத்மாவதியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துடுச்சு, எல்லா விதமான ஆசைகளும் வந்துடுச்சு. அண்ட் பத்மாவதிக்கு கூட சில பேரை பிடிச்சி போய் அவங்க கழுத்துல மாலையை போட போனா அவங்க பொண்ணா மாறி போயிடுவாங்களாம். அவங்களோட ஆக்டிவிட்டியே பொண்ணா மாறி போச்சான். யாருக்கிட்ட மாலையை கொண்டு போனாலும் அவங்க பொண்ணா மாறி போவாங்களாம். ஏன்னா எல்லாருமே ஒரு டைப்பான ஆசையோட தான் இருக்காங்க. பட் இப்படி நடந்த இந்த சம்பவம் பத்மாவதிக்கு இஷ்டமே இல்லை. ஏன்னா அவங்களும் யாரையும் ஆசைப்படுறாங்க, அவங்க கிட்ட மாலை எடுத்துட்டு போனா அவன் பொண்ணா மாறி போயிடுறான். அதனால பத்மாவதி வந்து ஒரு மாதிரி விரக்தியா அந்த அலங்காரத்தை எல்லாம் கழிச்சிட்டு எனக்கு இந்த சுயமரமே வேணான்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டா. பத்மாவதியோட ஃப்ரெண்டு வந்து விமலா. அந்த விமலா கிட்ட தனக்கு கிடைச்சது வரம் கிடையாது, சாபம்னு பத்மாவதி சொல்லிக்கிட்டு இருந்தா. இந்த இடத்துல அந்த கிளி தான் ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்க்குது. பத்மாவதி அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு இந்த கிளி வந்து பத்மாவதி கிட்ட போய், அழாதமா, நீ வந்து தெய்வ பிறவி, மகாவிஷ்ணுவோட கல்கி அவதாரம் தான் உனக்கு கணவனா வர முடியும், அதனால நீ அழாதன்னு சொல்லிட்டு அந்த கிளி வந்து கல்கியை பத்தி எல்லா விஷயங்களும் சொல்ல ஆரம்பிச்சது. அப்போ பத்மாவதிக்கு கல்கியை பார்க்கணும்ன்ற ஆசை வந்துடுது. சோ பத்மாவதி வந்து அந்த கிளி கிட்ட உடனே நீ போய் கல்கியை கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்குது. இதெல்லாமே அந்த சுயம்பரம் நாளன்னைக்கு தான் நடக்குது. இமீடியட்டா அந்த கிளி வந்து கல்கி கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி கல்கியை கிளம்ப சொல்லுது. இப்போ நம்ம கல்கி வந்து அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்காவுக்கு பறந்து போய் அந்த பேலஸ்க்கு பக்கத்துல உள்ள நதி கிட்ட வெயிட் பண்ணுவாரு. இந்த கிளி போய் பத்மாவதியை கூப்பிடுது. பத்மாவதி வந்து கல்கியை பார்த்த உடனே இந்த லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல பத்மாவதிக்கு கல்கி மேல லவ் வந்துடுது. ஆனாலும் கிட்ட நெருங்கி போனா எங்க பொண்ணா மாறிடுவாங்கன்ற பயம் இருக்கு. அதனால கிட்ட போகாம தூரத்துல இருந்தே பார்த்துட்டு திருப்பி பேலஸ்க்கு போயிட்டா. இப்போ இந்த கிளி என்ன பண்ணுது, கல்கி கிட்ட போயிட்டு நீங்க அரண்மனைக்குள்ள போங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பத்மாவதியோட ஃப்ரெண்ட் விமலா கிட்ட வந்து பத்மாவதிக்கு அலங்காரம் பண்ண சொல்லிச்சு. அண்ட் பத்மாவதி கிட்ட வந்து நீங்க எதை பத்தியுமே கவலைப்படாதீங்கம்மா, கல்கி வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம், அதனால நீங்க எதை பத்தியுமே யோசிக்காம அவரோட கழுத்துல மாலையை போடுங்கன்னு சொல்லும். பத்மாவதிக்கு பயம் இருந்தாலும் கல்கியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருந்தது. அதனால கடைசி முயற்சியா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு அந்த மாலையை எடுத்துக்கிட்டு அரசபையில வந்து நின்னாங்க. கல்கி அங்க வந்ததும் அந்த சபை அப்படியே ஜொலிக்குமா. கல்கியை பார்த்ததும் பத்மாவதி தண்ணியை மறந்துட்டு கல்கியோட கழுத்துல மாலையை போட்டுட்டாங்க. அந்த டைம்ல கல்கி கிட்ட எந்த மாற்றமும் ஏற்படல. இதை பார்த்ததும் அந்த பொண்ணா மாறி போனவங்க எல்லாம் கல்கியோட காலை பிடிச்சிக்கிட்டாங்க. இமீடியட்டா அவங்க எல்லாம் அவங்களோட ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. இப்படிதான் கல்கிக்கும் பத்மாவதிக்கும் கல்யாணம் நடக்குது. இதுல இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேரத்துக்கு முக்கிய காரணம் அந்த கிளி தான். அந்த கிளி அப்படி பண்ண காரணம் என்னன்னா, ராமாயணத்துல ராமனோட வாயால சீதையை நீ காட்டுக்கே போயிடுன்னு சொல்ல வச்சது அந்த கிளி தான். அதனாலதான் பிரெக்னண்டா இருந்த சீதா தேவி காட்டுக்கு போயிட்டாங்க. திரேதாயுகத்துல ராமனையும் சீதையும் பிரிச்ச அந்த கிளி அந்த பாவத்தை போக்கதான் கலியுகத்துல கல்கியும் பத்மாவதியும் ஒண்ணு சேர்த்து வைக்குமா. அதோட ஆக்சுவல் ஹிஸ்டரி என்னன்றது இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ இதுதான் கல்கியோட லவ் ஸ்டோரி. ரொம்பவே வித்தியாசமான காதல் கதை இது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். until then, bye.